திமுகவுடைய சேர்ந்த தீரன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார், இது குறித்து உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்க சார். வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு அம்மா அவருடைய சீரிய தலைமையில இன்னைக்கு 227 வேட்பாளர்களை அறிவிச்சு கூட்டணி கட்சிக்கு 7 இடங்களை கொடுத்து ஆக 234 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னம் தான் இன்றைக்கு தமிழகத்திலே அனைத்து இதுவரை வரலாறு காணாத அளவிற்கு அனைத்து தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னம் இன்றைக்கு தேர்தல் களத்தை சந்திக்கிறது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுடைய திட்டங்களுக்கு முன்னால் அது நலத்திட்ட உதவிகளானாலும் சரிதான், வளர்ச்சி திட்டங்களானாலும் சரிதான், தொலைநோக்கு திட்டங்களானாலும் சரிதான், இவை அனைத்துமே தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆவார் என்பது ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று. அம்மாவை எதிர்க்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இன்றைக்கு சிதறுண்டு கிடக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எத்தனை பேர் ஒன்று சேர்ந்தாலும் தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய இந்த நிலைப்பாட்டிலே இருந்து அவர்கள் ஒருபோதும் வெல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய உயிர்நாடியான பிரச்சனைகளாக இருக்க காவிரி நீர் பிரச்சனை, முல்லை பெரியாறு அணை பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, இப்படி தமிழ்நாட்டினுடைய ஜீவநாடியாக இருக்கக்கூடிய பிரச்சனை, அது மீத்தேன் எரிவாயு திட்டமாக இருந்தாலும் சரி அல்லது கெயில் திட்டமாக இருந்தாலும் சரி, அந்நிய முதலீட்டை சிறு வணிகத்தில் அனுமதிக்க கூடாது என்பதாகட்டும் சரி, அதே போல அடிக்கடி உயர்த்தப்படுகின்ற இந்த மத்திய அரசாங்கம் பெட்ரோல் டீசல் விலையை கண்டித்ததிலானாலும் சரி, உணவு பாதுகாப்பு மசோதாவை திருத்தி இந்த மாநிலம் ஏற்கனவே உணவு தன்னிறைவாக இருந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு, எனவே அதை திருத்தம் செய்தாலுடைய ஆதரிக்க முடியாது என்று இப்படி எல்லா திட்டங்களிலும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்கள் இவற்றிலே உறுதியாக நின்று இன்றைக்கு ஒவ்வொன்றிலும் வெற்றியை தேடி தந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு தேமுதிக ஏற்கனவே பலவீனப்பட்டு போன ஒரு கட்சி, அதிலும் குறிப்பாக திமுக மிக மிக பலவீனப்பட்டு இருக்கிற காரணத்தினாலே அவர்கள் இந்த கூட்டணியை தங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று எதிர்பார்த்தனர். அது முடியாது போன காரணத்தினாலே இன்றைக்கு அவர்கள் அந்த கட்சியை உடைக்கின்ற வேலையிலே இறங்கி இருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரையிலே கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே மாண்புமிகு அம்மா அவர்கள் அந்த 39 நாடாளுமன்ற தொகுதிகளிலே 37 நாடாளுமன்ற தொகுதிகளிலே ஏறத்தாழ சட்டமன்ற தொகுதிகள் அளவில் கணக்கிட்டால் 217 தொகுதிகளிலே 15,000 வாக்குகளுக்கு மேலான வித்தியாசத்திலே தான் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் அம்மா அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆக அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய வெற்றியானது, எங்களுடைய வாக்கு வங்கியானது உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கிற காரணத்தினாலே யார் யாரோடு சேர்ந்தாலும் எத்தனை பேர் எதிர்த்து நின்றாலும் இந்த 2016 மே தேர்தலிலே வெற்றி பெறப்போவது இரட்டை இலை சின்னம் தான். மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆவார்கள். ஏனென்று சொன்னால் காவிரி நீர் தான் தாகத்தை தீர்க்குமே தவிர காணல் நீர் ஒருபோதும் தாகத்தை தீர்க்காது. எனவே அம்மாவை எதிர்க்கின்ற அத்தனை கட்சிகளுமே காணல் நீரை போன்றவர்கள். மாண்புமிகு அம்மா அவருடைய வேட்பாளர்கள் தான் கங்கை நீரை போல அந்தந்த தொகுதி மக்களுடைய பிரச்சனைகளையும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளையும் எளிதில் தீர்க்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள். எனவே மக்களுக்காகவே நான் என்று அம்மா அவர்கள் செயல்படுகிற பொழுது ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் இந்த நிலைப்பாட்டை தான் வரவேற்பார்களே தவிர ஒரு குடும்ப ஆட்சியோ அல்லது அராஜக ஆட்சியோ அல்லது மின்வெட்டு இருந்த ஒரு ஆட்சியோ அல்லது தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறதே அது மீண்டும் ஒரு அராஜக பூங்காவாக மாறுவதற்கு ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். அதே போல வாரிசு அரசியல் தான் பிற கட்சிகளில் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. அத்தகைய வாரிசு அரசியலையும் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறப் போவது மாண்புமிகு அம்மா அவர்களுடைய இரட்டை இலை சின்னம் தான் என்பதை நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். சார், உங்களுடைய விரிவான கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.